மக்களே, வெல்கம் டு அனதர் vlog. என்னடா நடு ரோட்டில் இருந்து எங்கேயோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து இன்றைக்கி எங்கே இருக்கிறேன்னு எனக்கே கரெக்டாக தெரியலிங்க. சம்வேர் அலாங் பல்லடம் டு தாராபுரம் ரோடு. டக்குன்னு இங்கே பார்த்தீங்களா பின்னாடி யாருன்னு அவரை பார்த்து அப்படியே நின்றுட்டேன். பழனி வந்து 47 கிலோமீட்டர்னு போட்டுக்குறீங்க. என்னென்னா நான் எதுக்கு இப்போ இங்கே வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து பல்லடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டுருக்கேங்க. எதுக்கு போகிறேன்னா கடையாக போய் நம்மளோட ஆயில்ஸ் வந்து வாங்கி வைங்க இது நல்ல ப்ராடக்ட்டு அப்படின்ட்டு சொல்லி போயிட்டுருக்கேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 ஸ்டோர்ஸ் கிட்ட பார்த்துருப்பேன். ஓப்பனாக சொல்கிறேன் எல்லாமே, ஸோ தட் யூ கேன் ஆல்சோ ஃபீல் எவ்வளோ கஷ்டம்ட்டு இது அப்படின்ட்டு. முக்கால்வாசி வந்து இவ்வளோ ரேட்டுக்கெல்லாம் இங்கே விற்காது. ஃபஸ்ட்டு எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற மாதிரி ஒரு 700, 800, 500 அதுக்கு மேலெல்லாம் இல்லைங்க. ஒரு 350 ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்குறோன்னாலே அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட கடலெண்ணெயை வந்து ஆர் சாரி அந்த பிராண்ட் சொல்லல, அது மியூட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எண்ணெயை வந்து மறுபடி பிராண்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்மளோட எண்ணெயை வந்து ஏற்கனவே கார்ப்பரேட் எண்ணெய் கம்பெனி இருக்குல்ல, அது கூட கம்பேர் பண்ணுறாங்க. அதுவும் கடலெண்ணெய் தான், இதுவும் கடலெண்ணெய் தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் முக்கால்வாசி வந்து பக்கத்துலேயே வந்து எண்ணெய் மில்ஸ் இருக்குதுங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து அங்கே ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் த சேட் திங் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, FSSAI வந்து 2022 வந்துட்டு ஒரு டெஸ்ட்டு வந்து எடுத்திருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. ஒரு 350 சாம்பிள்ஸ் கிட்ட, குறிப்பாக கடலெண்ணெயில் வந்துட்டு எடுத்த சாம்பிள்ஸில் ஒரு மோர் தென் 50%, நான் எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, உங்களுக்கு அந்த PDF எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன். ஸோ மோர் தென் 50% ஆஃப் த ஆயில்ஸில் வந்துட்டு கலப்படம் இருக்குது இந்த ஃபார்ம் ஆஃப் ஆஃப்லடாக்சின். ஆஃப்லடாக்சின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த பிஞ்சு பருப்பெல்லாம் போட்டு ஆட்டுறாங்க இல்லைங்களா கடலை முத்தில். ஸோ அதுக்குள்ளே வந்து ஆஸ்பெர்ஜிலஸ்னு ஒரு ஃபங்கஸ் இருக்கும். அந்த ஃபங்கஸை வந்து அந்த உணவை சாப்பிட்டு அதோட மீதங்கள் எச்சங்கள் தான் வந்துட்டு அந்த ஒரு ஆஃப்லடாக்சினாக இருக்கும். ஸோ அது வந்து ஆயில் சால்யூபிள், ஹீட்னால டெஸ்ட்ராய் ஆகாது, ஆயில் இருக்கும், டேஸ்ட்லெஸ், ஓடர்லெஸ், அது டிடெக்டே பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணால் மட்டுமே டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் நிறைய இருக்குதுங்க. ஏன்னா அப்படி இருக்கும்போது தான் வந்துட்டு அவங்க இப்போ நம்ம பார்த்து நான் பேசின கடைக்காரர் சொன்ன மாதிரி அந்த ரேட்டுக்கெல்லாம் கொடுக்கவே முடியும். இப்போ நானும் வந்துட்டு ஒரு மில்லு வச்சுருக்கோம், நம்மளும் வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், நமக்கு இன் அண்ட் அவுட் அதில் வந்து எக்கனாமிக்ஸ் தெரியும், புரியும். பட் அவங்க வந்து அந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க, மக்கள் வந்து விஷுவலி வந்து ஏமாந்துடுறாங்க. அதோட குவாலிட்டி வந்து யாரும் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அதை அட்ரஸ் பண்ணலான்னு நம்ம கடைக்காரர்கிட்ட பேசினாலுமே என்னன்றாங்கன்னா, இந்த ஊருக்கு இதெல்லாம் தேவையா, இங்கெல்லாம் யாருங்க QR கோடில் ஸ்கேன் பண்ணி லேப் ரிப்போர்ட்லாம் பார்க்குறாங்க, அந்தளவுக்கு அவங்க சொல்ல அர்த்தம் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு அக்கறை இல்லை ஹெல்த் மேலே அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். பட் ஐ டோன்ட் அக்ரி வித் த ஸ்டோர் ஓனர்ஸ். பிகாஸ் ஒரு காலத்தில் வந்து காந்தி சொல்லியிருக்காரு என்னென்னா, நம்ம இந்தியாவோட பொருளாதாரமே கிராமங்களில் தான் இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து ஒரு பெரும்பாலான மக்கள் வந்து சிட்டி நோக்கி போயிட்டாலும் ஸ்டில் வந்து கிராமத்தில் வந்துட்டு அறிவார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், நல்ல பொருட்களை ஆதரிக்கும் மக்களும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போங்க, இந்த ஜேர்னியில் வந்து வாங்க, எப்படி போகுது என்னங்கிறது வந்து நம்ம பார்த்து அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். கட் பண்ணா மக்களே, அதே இடம், இன்னொரு 10 கடை மறுபடி உள்ளே போயிட்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சுங்க. அப்படியே போகும்போது காலையில் கிளம்பி ஒரு 4-5 கடை பார்த்துட்டு அப்புறம் இந்த பக்கம் அங்கே வந்து நின்றுட்டு பேசிவிட்டு போனாங்களா. இப்போ மறுபடியும் வந்துட்டு தாராபுரம் போய் எல்லாம் சுற்றி மறுபடியும் ஒரு 10 கடை, மொத்தத்தில் ஒரு 12-13 கடை போயிருப்பேன். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசியாக என்னால் அதுக்கு மேலே முடியலைங்க. இப்போவுமே ஒன்றும் காதெல்லாம் அடைச்சது உயிங்குது எனக்கு. நான் வண்டியிலேயே இத்தனை தூரம் கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கே 100-120 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். பேசிட்டு வாய்ஸே மாறிடுச்சுன்னு நினைக்கிற ஒரு மாதிரி எனக்கு தான் அப்படி கேட்குது காதடிச்சதுக்கு. மொத்தத்தில் எப்படியோ முடியலைங்க, சுத்தமாக முடியல. கடைசியாக ஒருத்தர் வந்து ஆர்டர் கொடுத்தார். அந்த ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் வாங்கும்போது இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர். ஆக்சுவலாக நமக்கு வந்து நம்ம இத்தனை நாளாக பண்ணது எதுவுமே வந்து வீணாக போகலை அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் ஒரு ஒரு கூலி கொடுத்த மாதிரி இருக்குதுங்க. ஸ்டிக்கர் அடித்ததுலேருந்து கம்பெனி இவ்வளோ காம்படிஷன் கூட நம்ம எப்படி வந்து தலதூக்க போகிறோம், ஏன் பண்ணுறோம், அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது நம்ம வேல்யூவை, 1000 கொஷின் இந்த நைட்டு பொறுத்த தூக்கம் வராது. மைண்டில் வந்து ஒரு சிமுலேஷன் மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ட்டு.
ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்திருக்கேன். அவன் தான் காரணம். அவன் பார்த்தீங்களா, முருகன் தான். வேறு எதுவும் சொல்கிறக்கு இல்லை, முருகன்கிட்ட வேண்டாத நாள் இல்லை. ஆசைப்பட வச்சவனுக்கு கிளைண்ட்டே கொடுக்க தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஆசைப்பட வச்ச முருகனுக்கு வந்து பிஸ்னஸ் நடத்த வைக்கவும் தெரியும். திருப்பி மட்டும் முடி. என்ன தெரிகிறது, கொஞ்சம் நேரம் பொடி. ஏதாவது பேசணும். ஹாய், வணக்கம், என் பேர் பிரதீபா. நான் வந்து இது படிச்சிருக்கேன். இதுவே எத்தனை நாளைக்கு தான் பேசுவோம். என் சேனல் பார்க்குறவங்கெல்லாம் யூடியூப்லலாம் காரி துப்புவாங்க. அன்றைக்கே யாரோ கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில். சரிடா இப்போ என்ன அப்படின்ட்டு. பின்னாடி காட்டு, என்னது இது? நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் கடைக்கு முதல்ல போகிறோம். சரி, நீங்கள் எதுக்கு வந்தீங்க எங்க கூட சொல்லுங்கள். அம்மனி எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க அம்மனி. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுக்குறமே நம்ம போடலாம், நல்லா இருக்காது. சரி, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் தாண்டி வந்தோம் சொல்லுங்க. 1 வருஷம் ஆயிருக்குது. ஆமாம், ஜிஎஸ்டி எடுத்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொண்டு போய் டெலிவர் பண்ணுற. ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா இண்டிவிஜுவலாக D2C பண்ணுறோம், நிறைய பண்ணிட்டோம். கடைக்கு ஹோல்சேலாக ஒரு பல்காக இந்த மாதிரி போகிறது வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு. 2 நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோவில் ரீச் ஏற்றிடுறேன். 10 கடை ஏறி 11வது கடை கடைசியாக ஒரே ஒரு ஆள் மட்டும் நம்மளோட யூனிக்னஸ் புரிஞ்சு ட்ரஸ்ட் பண்ணி வாங்குற. அந்த யூனிக்னஸ் என்னென்னா, நம்மளோட ஒவ்வொரு பாட்டிலையும் QR கோட் கொடுத்துட்றோம். அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுனா என்றைக்கு வந்து சோர்ஸ் பண்ணணும், என்றைக்கு வந்து ப்ரெஸ் பண்ணணும் ஆயிலை மிஷினில், அதுக்கப்புறம் என்றைக்கு வந்து டெஸ்ட் பண்ணணும், என்னென்ன டெஸ்டிங் பண்ணிக்க, ஃப்ரெஷ்னஸ்க்காக என்னென்ன பேராமீட்டர், சேஃப்டிக்காக என்னென்ன பேராமீட்டர். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்கோர் ஆட்டவும் கொடுக்குறோம். ஸோ அந்த ப்ரிவ்யூ வந்து இப்போ தான் பில்ட் பண்ணிகிட்ருக்குறோம். பட் இப்போ வந்து ஒரு ஒர்க்கிங் கான்செப்டில் வந்து அந்த QR இருக்குது. இன்றைக்கி லைவாக வச்சுருக்கேன் பேட்ச் பை பேட்சாக. ஸோ ஈச் பேட்ச் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நான் வந்து லேபுக்கு அனுப்பிச்சு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து காட்டுறோம் அப்படின்னு அந்த கடைக்காரர்கிட்ட சொன்னதுனால, சரி தம்பி நீ ஏதோ புதுசாக பண்ணுற அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. இல்லைன்னா நான் போன எல்லா பக்கமும் வந்துட்டு எல்லாரும் பண்ணுறதானுங்க, நாட்டு பருப்புங்க, சல்பர் இல்லாததுங்க, மரச்செக்குங்க, சுத்தமானதுங்க, இப்படியே தான் எல்லோரும் சொல்கிறது அதே தான். ஆனால் ஏன் நம்மக்கிட்ட வாங்கணும்னு ஒன்று இருக்குல்ல. பட்டு ரியாலிட்டியாகவும் பார்த்தாலும் இன் ரியாலிட்டி வந்து நிறைய பேர் குவாலிட்டியான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணாமல் டெஸ்ட்டு வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போகிற முன்னாடி கவர்மெண்ட் வந்து சொல்லுது, FSSAI வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months வந்து டெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. பட் நான் வந்து 1 step ahead ஆகி ஈச் பேட்ச் வந்து நம்ம கஸ்டமருக்காக நம்ம பண்ணுறோம். காசுக்கு ஏற்ற பணியாரம் தானுங்க, வேறு என்னத்தை நான் சொல்கிறது. எங்களோட ஆர்டர்ஸ். ஆமாம். ஸோ தாராபுரத்தில் தான் முதல்ல நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குது. கோயம்புத்தூரெல்லாம் போனால் அவங்க கேட்குற சூப்பர் மார்க்கெட்டுக்காரங்க கேட்குற ரேட்டுக்கு இதுவே ஒரு ஹைப்பர் காம்படிட்டிவான மார்க்கெட்டுங்க செக்கெண்ணெய்களே. ஆனால் கோயம்புத்தூர்காரர் வந்து என்னோடய ப்ராஃபிட்டில் 3 மடங்கு அவங்களுக்கு வேணும். எனக்கு 30 ரூபா ஒரு ஓப்பனாக சொல்கிறேன். நான் இத்தனை உழைப்பு போட்டு எல்லாத்தையும் பண்ணும்போது எனக்கு ஒரு லிட்டருக்கு 30 35 ரூபா வரும். அவனுங்க என்னடான்னா 100 ரூபா 120 ரூபா அப்படி கேட்குறாங்க ப்ளேஸ் பண்ணுறக்கு. இன் பர்சன்டேஜ் சொல்லணுன்னா 300 ரூபா வருதுன்னா 25% வேணுங்கிறான். 450 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படிங்கிறான். 150 ரூபா அவனுக்கு எப்படிங்க முடியும்? இதெல்லாம் சொன்னோம்னா இதெல்லாம் இல்லாமல் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தாலும் வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லலாம் வந்து கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல் பீப்புள் வர்ற கடையிலலாம் பார்த்தா இந்த மாதிரி எண்ணெய்களே இல்லை, நல்லெண்ணெய்களே இல்லை. முதல்ல அப்படியே வச்சுருந்தாலும் இவனுங்களே ஏதாவது ஒரு பிராண்டை போட்டு வச்சுக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து யாருமே நினைக்கிறது இல்லை.